இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, புது மண் சட்டிங்க. அது வாங்கிட்டு வந்தேனா, அதை எப்படி அதை பழக்கி அதை நம்ம செய்யறதுன்னா, அதுதாங்க இது. நல்லா தண்ணி சட்டி முங்குற அளவுக்கு தண்ணிய பெரிய பாத்திரத்தில வச்சு, இது காலையில வச்சோன்னா, மறுநாள் காலைல தாங்க எடுத்தோம். ஃபுல்லா ஓவர் நைட்டு தண்ணிக்குள்ள தான் இருந்தது. இத நல்லா தேய்ச்சு கழுவிட்டு, அரிசி களைஞ்ச தண்ணிய சட்டியில ஊத்தி வச்சுட்டேன். நல்லா நான் ஒரு 3 சட்டி எடுத்துட்டு வந்தேங்க. அதனால அரிசி களைஞ்ச தண்ணி. இது நீங்கள் இல்லைன்னா சாதம் வடித்த தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு நாள் ஃபுல்லாக இருந்தது. அடுப்புலலாம் எரியெல்லாம் விடலைன்னா சும்மா நார்மலாக அப்படியே தான் இருந்தது. இதை அப்படியே பிடிச்சி தேய்ச்சி கழுவிட்டு இதில் கொஞ்சம் எண்ணெய் எடுத்து நல்லா எங்கே பார்த்தாலும் தடவி விட்டு வெயிலில் வச்சிடணுங்க. வெயிலில் வச்சு எடுக்கும்போது நல்லா ட்ரையாக ஆகிடும். நமக்கு அந்த ஒரு எண்ணெய் பிசு பிசுப்பே இதில் இருக்காது. இதில் நம்ம அதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட்டை போட்டு நம்ம பாத்திரம் தேய்க்கிற வலை அதை போட்டு தேய்ச்சி நல்லா எல்லா பக்கமும் தேய்ச்சிட்டு அதுக்கோட கழுவிட்டு நம்ம எப்போதும் போல் சபினாவோ எண்ணெய் நீங்கள் பாத்திரம் தேய்க்கிறதுக்கு வச்சுருக்கீங்களோ அதை போட்டு தேய்ச்சி நல்லா பிடிச்சி கழுவி எடுத்துகிட்டு சமைக்க வேண்டியதாங்க. டேரெக்டாக நல்லாயிருக்கும். ஒரு வாசனையும் இருக்காது. புது வாசனை மண் வாசனைலாம் எதுவுமே இருக்காதுங்க. அதோட பார்த்தீங்கன்னா சாயந்தரமாக ஆயிட்டுதா, சரி ஏதோ தலையை வலிக்கிற மாதிரி இருந்தது. எதம்மா இன்றைக்கி சுக்கு மல்லி காப்பி குடிக்கணும் போல் இருந்தது. சரி கொஞ்சம் சுக்கு மல்லி மிளகு ஏலக்காய் எல்லாத்தையும் வறுத்துட்டு மிக்சியில் போட்டு இடிச்சிட்டாங்க. இடித்து அது நாட்டு சர்க்கரை போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி அதையும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்துட்டாங்க. ஏன்னா இப்போ மழை காலம் வேறையா, இது மாதிரி நம்ம குடித்தா கொஞ்சம் தலைவலிலாம் இருக்காது. செரிமானமும் நல்லாயிருக்கும். சில டைம் அப்படியே மந்தமாகவே இருக்கும் நமக்கு இந்த சீசனில். அதெல்லாமே சரியாயிடுங்க. நாளை சந்திப்போம்.